السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரீப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் என்ற மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நான் பார்க்கின்ற செய்தி, கடனை விட்டு பாதுகாவல் தேடுவோம் என்கின்ற ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் கொடுக்கக்கூடியவர்களாகவும் கடனை வாங்கக்கூடியவர்களாக இருப்போம். இஸ்லாம் கடனை குறித்து நமக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலையும் ஒரு அறிவுரையும் கூறுவதை நாம் பார்க்கிறோம். கடன் என்பது மார்க்கம் தடை செய்கிறதா என்றால் தடை செய்யவில்லை. கடன் என்பது பிறருடைய பொருள் நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்றுதான் மார்க்கம் கூறுகிறது. நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை அது அழகான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அழகான வழிகாட்டுதலையும் அறிவுரையும் கூடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடன் வாங்கியவர் எத்தகைய வழியில் நடந்து கொள்கிறார் என்றால், அவர் கடன் கொடுத்தவர் போல நடந்து கொள்வதும், கடன் கொடுத்தவர் மனம் பதைப்பதைப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் அதையெல்லாம் கடுமையாக வன்மையாக கண்டிப்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் கடனை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 3832 செய்தி, யுஃபிருல் ஷஹீதின் குல்ல தன்பின் இல்லத்தைன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அறப்போரில் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்ட உயிர் தியாகிகள் ஷஹீதினுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லத்தைன் வாங்கிய கடனை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். யார் அல்லாஹுடைய பாதையில் அந்த போர்க்களத்தில் இந்த மார்க்கத்திற்காக கொள்கைக்காக போராடி உயிர் இழக்கிறார்களோ அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் அந்த கடனை குறித்து அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் கடன் என்பது பிறருடைய பொருள், அது அமானிதம், பிறர் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள், அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. அவர்களுடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் அந்த இறுதி பேருரையான ஹஜ்ஜத்துல் வதாவில் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு எல்லா அறிவுரையும் கூறினார்கள். அதில் அந்த கடனை குறித்தும் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஜாமி திருமதி 1186 செய்தி, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டியதாகும், பிறரது கடனுக்கு பொறுப்பேற்றவரும் அவரே கடனாளி ஆவார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். கடன் நிறைவேற்றப்பட வேண்டியதே ஆகும் என்று கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட மிக முக்கியமான செய்தி, கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டும், பிறருடைய கடனுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவரும் கடனாளியே, கடன் நிறைவேற்றப்பட வேண்டியதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த அரஃபா பெருவெளியில் ஆற்றிய உரையில் கடனை குறித்து இந்த சமூகத்துக்கு அறிவுரை கூறினார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அதே போல கடனை குறித்து மார்க்கம் கூறுகின்ற ஒரு அழகான வழிமுறை, ஒரு முஸ்லிம் கடன் வாங்கும் போது அந்த கடனை அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும், அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல கடன் வாங்கியவர் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுங்கள் என்று மார்க்கம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுங்கள், கடனை செலுத்துவதற்கான கால அளவை கொடுங்கள் என்று மார்க்கம் அறிவுரை கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல பெற்றோர்கள் மீது கடன் இருந்தால் பிள்ளைகள் வாரிசுகள் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் அறிவுரை கூறுகிறது. சொத்துக்களை பங்கீடு செய்யும் போது கடனை நிறைவேற்றிய பின்புதான் சொத்துக்கள்லாம் பங்கீடப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. சொத்துக்கள் பங்கீடு செய்கிறோம், ஆனால் கடனை நிறைவேற்றுவதில்லை. ஆனால் கடனை நிறைவேற்றிய பின்புதான் அந்த சொத்துக்கள் எல்லாம் பங்கீடு செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவான ஒரு அறிவுரையாக கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தொழுகையின் கடைசி இருப்பில் கடனை விட்டு அல்லாஹிடத்தில் அதிகம் பாதுகாவல் தேடினார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 832 செய்தி, அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மினல் மஅஸமி வல் மகரமி, அல்லாஹுவே பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அதிகம் பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு மனிதர் இதை குறித்து கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரை கடனை விட்டு அதிகம் பாதுகாவல் தேட காரணம் என்ன என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், கடன் படும் போது ஒருவன் பொய் பேசுகிறான், வாக்களித்து மாறு செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். கடன் படும்போது மனிதனுடைய நிலை என்ன? அவன் நல்லவனாக இருந்தாலும் அவன் பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல தன்னுடைய வாக்குக்கே அவன் மாறு செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லாம் அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் விளக்குகிறார்கள். கடனை விட்டு அல்லாஹிடத்தில் அதிகம் பாதுகாவல் தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.